ஏன்டா ஒரு டயரை மாத்துறதுக்கு நீ உனக்கு திருச்செந்தூர்லேருந்து 40 கிலோமீட்டர் வண்டியை ஓட்டி தூத்துக்குடி வரணுமான்னா, நான் எங்கேயாவது கண்டபடி சுத்த போனா தான் உங்களுக்கு கண்டபடி வீடியோ வரும். நம்ம வண்டிக்கும் புது ஷூ மாத்த போறோம். தூத்துக்குடி பீச்சில் இருக்கிற போட் ஹவுஸ் பார்த்துக்கிடுங்க. அருமையான நம்ம கரும்புலிக்கு நான் வந்து டயரை மாற்ற போகிறேன். நல்லா நொறுக்கி எடுத்து எங்கேயாவது ரைடு போகலாம். காக்கா கழுகுலாம் கூட வருது பத்திலா, அதை பார்த்தாலே நமக்கு பக்கு 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 பக்குன்னு. நல்ல சதுப்பு நில பகுதி எப்படி இருக்கு பாருங்க ஐயா. வட சென்னையில் இருக்கிற அந்த ஏரியாக்கள் மாதிரியே ஞாபகம் வருதா? பெரிய பெரிய மீனெல்லாம் வரும். அது ஒரு போட்டுக்கு வேலை செய்கிற இடம். இப்போ சூர்யான்னு சொல்லி போட்டுக்கலாம். இந்த உலகத்தில் எனக்கு சொத்து இருக்கான்னு கேளுங்க. நம்ம கரும்புலி மட்டும்தான் எனக்கு சொந்தம் பத்துடுங்க. இங்கேருந்து தானே சென்னைக்கே ஏற்றுமதி ஆகுது மூளை. என்னக்கா லெஃப்ட் இண்டிகேட்டரும் கிடையாது. அந்த ஆளை வாரிய அந்த அடுத்த அந்த அண்ணன் கழுத்து கோண்ண அண்ணன். டயர் சரியில்லை, பாதி டயர் தான் இருக்குது ப்ரோ. பாதி டயர் தான் இருக்குது, மீதி டயர் இல்லை ப்ரோ. ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் காயல் 92 ரைடர்ஸ். காயல் 92 ரைடர்ஸ். இல்லை கொஞ்ச நாளாக வீடியோ எங்களுக்கு பார்க்குறதுக்கு இல்லையே அப்படின்னு சொல்லி நீங்கள் கண்டபடி திட்டுறிய. நானும் யோசிச்சு பார்த்தேன் பார்த்துக்கிடுங்க. நம்ம கண்டபடி ஏதாவது கண்டென்ட் எடுத்து கண்டபடி எடிட் பண்ணி அப்படியே உங்களுக்கு பார்க்குறதுக்கு நான் கொடுத்தேன்னு வைங்களேன், நீங்கள் என்னையே கண்டபடி திட்டுவிய. நமக்கும் கண்டபடி அலையிறதுக்கு வேலை இல்லை பார்த்துக்கிடுங்க. வீட்டில் தான் நமக்கு வந்து வீட்டம்மா சொல்லுபடி உட்கார வேண்டியிருக்கு. அதனால வெளியே எங்கேயாவது கண்டபடி அலையலாம்னா நமக்கு நேரம் அம்பிட மாட்டேங்க பார்த்துடுங்க. அதனால தான் இப்போ கொஞ்ச நாளாக வீடியோ போடாமல் இருக்கேன். இனிமேல் கண்டபடி வீடியோ இல்லாமல் ஒரு அளவு ரெகுலராக அந்தான்ட்டு ஒரு உருப்படியான வீடியோவை போடலாம்னு தான் முடிவு பண்ணியிருக்கேன். அதனால் தயவு செஞ்சு கண்டபடி திட்டாதிய. நான் எங்கேயாவது கண்டபடி சுத்த போனால் தான் உங்களுக்கு கண்டபடி வீடியோ வரும். பார்க்குறதுக்கு வீடியோ வரும். ஆமாம், போதுமா கண்டபடி? அப்புறம் இந்த வீடியோவில் உள்ள கண்டபடியான கண்டென்ட் என்ன தெரியுமா? நான் உங்களுக்கு இந்த நம்ம ரைடு போக ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாச்சுனாலே நம்ம வண்டியை கொஞ்சம் ரெடி பண்ணுவோம்ல. அதனால் இன்றைக்கி நீங்கள் தமிழில் பார்த்த மாதிரி தான் நம்ம வண்டிக்கு புது ஷூ மாட்ட போகிறோம். ஆமாம், நான் வந்து கல்யாணத்துக்கு ஷூலாம் வாங்கியிருப்பேன் பற்றிலா, அந்த மாதிரி நம்ம வண்டிக்கும் புது ஷூ மாற்ற போகிறோம். இது வந்து நம்ம பீச் ரோடு சூப்பராக இருக்கா, தூத்துக்குடி பீச் ரோடு. அழகான ஒரு போட் ஹவுஸுக்கு பக்கத்தில் நான் நின்றுக்கிட்டு இருக்கேன் பார்த்துக்கிடுங்க. அண்ணா இருக்குது பற்றிலாம் அழகான போட் ஹவுஸு. இதுதான் நம்ம தூத்துக்குடி பீச்சில் இருக்கிற போட் ஹவுஸ் பார்த்துக்கிடுங்க. நல்ல நம்ம முட்டுக்காடுலாம் இருக்குது பற்றிலாம் அந்த அளவுக்கு இருக்காது. ஆனாலும் ரொம்ப பேக் வாட்டரில் நல்லா அழகாக போட்டிருப்பாங்க. நல்லா இருக்கும். ஒரு சாயந்தர நேரத்துக்கு வந்தீங்கன்னா ஒரு சன்செட்டை பார்த்துக்கிட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிக்கிட்டு நீங்கள் உங்கள் பிள்ளைகளோட போட்டிங் போகிறதுக்கு நல்லா இருக்கும். நான் ஒரு வாட்டி என் பிள்ளையெல்லாம் கூப்பிட்டு வந்து போட்டிங் போனேன் பார்த்துக்கிடுங்க. இப்போ எனக்கு முன்னாடி நம்ம தெரிகிறது என்னது, ஆஹா, நல்ல அருமையான நம்ம கரும்புலிக்கு நான் வந்து டயரை மாற்ற போகிறேன். டயர் வழக்கையை பற்றிலாம் எம்பிட்டு இருக்குது பாருங்க. ஆனால் இன்னும் 2000 ஓடணும்னு மெக்கானிக்லாம் சொன்னாவ. வேண்டாம், நம்ம முதல்ல மாற்றிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டயரை வாங்கியிருக்கேன். டயர் என்ன கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா சியட்டு. ஆமாம், எனக்கு ரொம்ப பிடிச்சது சியட்டு. இந்த வண்டிக்கு எனக்கு மிச்சலின் தான் ரொம்ப பிடிக்கும். ஆனால் நம்ம கரும்புலிக்கு வந்து சியட்டு தான் நல்ல பக்காவாக இருக்குது பார்த்துருங்க. கண்ட்ரோல்லாம் நல்ல பிரேக்கு கிருக்கெலாம் நல்லா பிடிக்குது. நம்ம கரும்புலியே ரெடியாக தான் இருக்காவ. இன்ஜின் வேலை அந்த எந்த வேலையும் கிடையாது. ஒரு டயரை மாற்றிட்டோம் அப்படின்னு வச்சுக்கிங்களேன், நல்லா நொறுக்கி எடுத்து எங்கேயாவது ரைடு போகலாம். அதுக்கு தான் வெயிட்டிங். நம்ம ரைடு போகிறதுக்கு மட்டும்தான் வெயிட்டிங்கு. இப்போ நான் எங்கே வந்திருக்கேன் அப்படின்னாச்சுன்னா தூத்துக்குடி வந்திருக்கேன். உங்கள்கிட்ட சொல்லிட்டேன்ல. ஏன்டா ஒரு டயரை மாற்றுறதுக்கு நீ உனக்கு திருச்செந்தூர்லேருந்து 40 கிலோமீட்டர் வண்டியை ஓட்டி தூத்துக்குடி வரணுமான்னா அப்படி நிலைமையாக இருக்குதுங்க. நாங்கள் கிராமப்புறத்தில் இருந்துட்டு நாங்கள் படுற கஷ்டத்தை நீங்கள் யாரும் கேட்டீங்கன்னா ரத்த கண்ணீர் வடிப்பியா. ஆமாம், அப்படி ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் தான் வாழ்கிறோம். எங்கள் ஊரில் ஒரு மெக்கானிக் இருக்கான் பார்த்துக்கிங்க, வாட்ட மெக்கானிக். நம்ம ஃப்ரெண்டு தான், ராஜான்னு வீடியோ பார்த்துட்டு இருக்கிறாவே, பார்த்துக்கிடும். எத்தனை நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் டயரை மாற்றணுன்னுட்டு. ஒரு காதில் இந்த செவிட காதில் சங்குன மாதிரி இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டார். இப்போ எனக்கு வண்டி அவசரமாக தேவைப்படுது பார்த்துடுங்க. இப்போ டயரை மாற்றும் போதே கொஞ்சம் அலைன்மெண்ட்டெல்லாம் வண்டியில் பார்த்துட்டு மாற்றணுன்னா இன்னும் கொஞ்சம் சௌரியமாக இருக்கும்ல. அதனால தான் நம்ம தூத்துக்குடியில் நமக்கு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காங்க. ஏற்கனவே நான் ஒரு வீடியோ கூட போட்டிருப்பேன். அந்த வண்டியில் இந்த அலைன்மெண்ட்டெல்லாம் எடுத்த வீடியோலாம் போட்டிருப்பேன், லடாக்கு போகிறதுக்கு முன்னே கட்டி. அப்போ டயர் மாற்றாமல் இருந்துச்சு. இப்போ அந்தாண்டு லோக்கல்லாம் ஓட்டி ஆஃப் ரோடெல்லாம் ஓட்டி டயர் சுத்தமாக போச்சு பார்த்துடுங்க. அதனால் இந்த கடையில் போய் மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கிளம்புறோம். வாங்க, நம்ம அப்படியே வந்து அருமையான வெயில் அப்படியே சுகமாக ஒரு தென்றல் காற்று அடிக்கிற நேரத்தில் இதை அனுபவிச்சுக்கிட்டே அந்த கடைக்கு போயிடுவோமா? வாங்க போவோம். சொல்ல மறந்துட்டேன், போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயங்க. நான் ட்ரோன் வச்சுருக்கேன். ஆமாம், நம்ம நண்பரோடது, திருப்பூர் அன்புன்னு சொல்லிட்டு ஆல் இண்டியா ரைடில் வேகனர் காரில் போயிருப்பாவலா. நம்ம போன வீடியோ கூட ஒன்று போட்டிருப்போம். அந்த காரில் நம்பர் எழுதி வச்சுருக்கா ஒன்று.
அந்த அண்ணன் வந்து நம்மக்கிட்ட ட்ரோனை கொடுத்துட்டு போயிருக்காவ. ட்ரோனை விட்டு பழகுடே அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப நன்றினே திருப்பூர் அண்ணே, அன்புண்ணே நீங்கள்லாம் அன்புண்ணே. அதில் வந்து ட்ரோன் வச்சுருக்காவ. அதனால நம்ம இந்த இடத்துல ஒரு ட்ரோனை விட்டு பழகுவோம். கொஞ்சம் காற்றடிக்குது. ஆனாலும் ட்ரோனு கொஞ்சம் ஏர் 2வா ஏர் 4ஆ? ஆமாம், ஏர் 4. அந்த ட்ரோனை வந்து விட்டு பார்ப்போம். முறையில் நானே ட்ரோன் விட்டு என்னுடைய இதில் வந்து உங்களுக்கு ட்ரோன் ஷாட்டு காட்டுறேன். வாங்க. 3, 2, 1. ஐயோ 3 வந்துருச்சு. 1 தானே வரணும். அப்போ மடக்கணுமோ? அப்போ 3, 2, 1. ஓகே காய்ஸ், வேற லெவலில் இருந்துச்சுல ட்ரோன் ஷாட்லாம். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இது நம்ம ஓசி ட்ரோன் தான். அதுக்கே இப்படின்னாச்சுன்னா ஃப்யூச்சரில் நம்ம கண்டிப்பாக பல வருஷ கனவாக இருக்குது ட்ரோன் வாங்குறது. ட்ரோன் வாங்குறது முக்கியம் கிடையாது, அதை ஓட்ட தெரியணும்ல. அதை இப்போ கற்றுக்கிட்டு இருக்கேன். பார்த்துக்கிட்டீங்க, ட்ரோன் டிரைவராக மாறிக்கிட்டு இருக்கேன். லாரி டிரைவர் வேலை கூட கரெக்ட் ஈஸியாக பார்த்துலாம் போல இருக்குது. ட்ரோன் டிரைவர் வேலையே சரியாக பார்க்க முடியலைங்க. பயமாக இருக்குது. காற்று அடிச்சுக்கிட்டு அங்கனே காக்கா கழுகுலாம் கூட வருது பற்றிலாம். அதை பார்த்தாலே நமக்கு பக்குன்னு இது. அதனால் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பரான இந்த சீனிக்கான அழகான இடத்த இன்னொரு ஆள் இருந்தாச்சுன்னா நம்மளை ஃபாலோ பண்ணிடலாம், வீடியோ எடுக்கலாம். பட் அது நமக்கு பயமாக இருக்குது, அதனால் விட்டுட்டேன். பார்த்துடுங்க, சூப்பரான பிளேஸ் பற்றிலாம். இது வந்துட்டு சென்னையில் இருக்கணும் இந்த இடம். அப்படி ஒரு வைரலாக போயிட்டுருக்கோம் இந்த இடம். நல்லா உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் மக்களுக்கெல்லாம். எப்போ பார்த்தாலும் கூட்டமாக இருக்கும், கடையாக இருக்கும். ஆனால் இது நம்ம ஊரில் இருக்கிறனால, தூத்துக்குடியில் இருக்கிறதுனால அமைதியாக இருக்குது. பார்த்துடுங்க, காதல் ஜோடிகள் கூட அந்தளவுக்கு இல்லை. ஆமாம், இன்றைக்கி இல்லை. பல நாட்கள் வரும்போது நான் பார்த்துருக்கேன் அப்பப்போ. ஆனால் இன்றைக்கி இல்லை. பார்த்துடுங்க, நல்ல சதுப்பு நில பகுதி. ரெண்டு பக்கமும் தண்ணி தான். அன்ன கொஞ்சம் தள்ளி வந்து வீடியோ எடுத்து வீடியோ ட்ரோன் விட்ருக்கலாமோ? சரி பரவாயில்ல. இங்கே காக்காலாம் நிறையா இருக்குது. பார்த்துடுங்க, அப்படி ஒரு அழமையான இடத்துல நான் பார்த்துக்கிடுங்க. இது அழகாக எடுத்திருக்கேன். இப்போ இப்படியே போகும்போது உங்களுக்கு ஒரு இடத்த காட்டட்டா? நாங்கள் தூத்துக்குடி ஹார்பர், அதாவது மீன்பிடி துறைமுகம் இருக்கு இல்லையா, அது இந்த டைம் நல்லா ஃப்ரீயாக இருக்கும். பார்த்துக்கிடுங்க, நான் அப்படியே லைட்டாக உங்களுக்கு காட்டிட்டு போயிடுறேன். இதை பார்த்ததுலலாம் நீங்கள் இங்கே பாருங்கள், இங்கே ப்ளூ கலரில் அவ்வளோ அழகாக இருக்குது போட்டு கிட்டலாம். இதை விட்டுட்டு எங்கடா நீ ட்ரோனை விட்ட? ஐயையோ, நல்லா இருக்கே. சரி, அப்புறமா விட்டுக்கிடுவோம். இன்னொரு நாள் வந்து டைம் இல்லை. இப்போ நம்ம போய் வண்டியை சரி பண்ணணும். இதுதான் எங்கள் தூத்துக்குடி ஹார்பர் மீன்பிடி துறைமுகங்க. ஹார்பர் தனியாக இருக்குது, மீன்பிடி ஹார்பர், ஃபிஷ்ஷிங் ஹார்பர். எல்லாம் ஏகப்பட்ட வண்டி இருக்கா. காலையில் பிஸியாக எல்லா வியாபாரமும் முடிஞ்சு எல்லாம் வீட்டில் போய் மீன் குழம்பு செஞ்சு சாப்பிட்டு தூங்கிருப்பாவ. நம்ம வந்து வெறுமனே வண்டியை மட்டும் தான் காட்டுவோம். சரியா? எத்தனை ட்ரை சைக்கிள் பற்றிலாம், இந்த ட்ரை சைக்கிளில் தான் அங்கேருந்து ஏற்றிட்டு இங்கிட்டு வந்து விடுவாவ. இதுக்கு தனி வாடகை பற்றிடுங்க. எப்படி இருக்குது பாருங்க ஐயா. அப்படியே உங்களுக்கு இந்த வட சென்னையில் இருக்கிற அந்த ஏரியாக்கள் மாதிரியே ஞாபகம் வருதா? அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. ஐயா, இதை முட்டுச்சந்தா இருக்கே, அந்த பக்கம் போயிட்டு திரும்பிட்டு வரலாம். எல்லா பக்கமும் அண்டை கட்டிட்டாங்க போட்டை வச்சு. இந்த அங்கே ஒருத்தர் மட்டும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காப்புல அண்ணே. சும்மா லைட்டாக காட்டிட்டு, ஐயோ பெரிய கப்பலாக இருக்குல்லங்க. இதெல்லாம் வந்து ஆழ்கடலுக்கு போய் இப்போ மீன் பிடிக்கிற போட்டு, பெரிய போட்டு. அதுவும் லட்சக்கணக்கில் செலவு வரும். ஒரு வாட்டி போட்டை எடுத்துகிட்டு உள்ளே போயிட்டு வெளியே வரணுன்னா எவ்வளோ செலவாக இருக்கும் தெரியுமா? இங்கே பாருங்கள், இது இன்றைக்கி பிஸியாக இருக்கனால இடமே இல்லை, உங்களுக்கு காட்டுறதுக்கு இடமே இல்லாத அளவுக்கு ஃபுல்லாக வச்சுருக்குறாங்க. செம சூப்பராக இருக்குல்ல. நான் வந்து இங்கே மீன் வாங்கலாம் வந்ததில்லை. ஏன்னா இங்கே வந்து மீன் வாங்க மக்கள் வருவாங்க. ஆனால் மெயினாக வியாபாரிகள் தான் பெருசாக கொடுப்பாங்க. பார்த்துருங்க, பெரிய மீனெல்லாம் வரும்.
வாரக்கணக்காக இதுக்குள்ளே போய் பிடிச்சிட்டு வர்ற இடம் பற்றிலாம் அதனால் இப்படி இருக்கும் பார்த்துடுங்க. இது சரி பண்ணுற வேலை அது இதுன்னு செய்வாங்க. இவ்வளோ பெரிய போட்டு அம்மாடி கப்பலுக்கு பாதி கப்பலாக இருக்கும் போல இருக்க, ஒன்றுக்கு தலைச்சது இல்லைங்க மாதிரி இருக்குது. அங்கேயும் பார்த்தீங்களா போட்டு செய்கிற இடமும் இருக்குது. கொஞ்சம் ஏதாவது மராமத்து பண்ணணும் அப்படின்னாச்சுன்னா அங்கனை ஓடி நிறுத்தி போட்டுக்கு வேலை பார்த்துக்கிடுவோம் போல இருக்குது. அண்ணா இருக்குது பார்த்தீங்களா. அது ஒரு போட்டுக்கு வேலை செய்கிற இடம். இப்போ சூர்யான்னு சொல்லி போட்டுக்கலாம், அது வேலை செய்கிற இடம். இது லைட்டாக அப்படியே பெரிய பெரிய போட்டாக இருக்குது. மராமத்து வேலையெல்லாம் ஹைட்ராலிக் ஜாக்கி வச்சு உள்ள கடல்லேருந்து இங்கே இறக்கி ஏற்றி ரோட்டுக்கு வேலையை பார்க்காவ. ரொம்ப நாள் நான் அடிக்கடி வருவேன், சும்மா நாச்சுக்கு சுற்றி பார்த்துட்டு இதில் கொஞ்சம் நேரம் நின்று ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துகிட்டு அந்தால போக பார்த்துடுங்க. சுற்றி அழகாக விட்டுருக்காங்க. இதுலேயும் ட்ரோன் ஷாட் விட்டால் நல்லா இருந்திருக்கும். நமக்கு தான் விட தெரியலையே, எங்கேயா போய் இடித்து கிடந்தாச்சுன்னா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லி தான் அவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறதில்ல. செம்ம. அப்படியே கிளம்புமா? எல்லாம் பார்த்துட்டீங்களா? ஃபிஷ்ஷிங்கை போட்டை பார்த்துட்டீங்களா? ஹார்பரை பார்த்துட்டீங்களா? போவோம். இவ்வளோ பெரிய செட்டு பற்றிலாம் இதில் ஏழை கூடம். இது ஏழை கூடம் கவர்மெண்ட் கட்டி கொடுத்துருக்கோம். அதுக்கு இவங்களும் அவங்களுடைய பங்களிப்பை கொடுத்துருப்பாங்க, மீனவர் சங்கங்களும். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் ட்ரோன் ஷாட்டு 360 ஷாட்டெல்லாம் போட்ட உடனே, இல்லை நீ தான் 360 லடாக் போகும்போது பெங்களூரில் வச்சு தொலைச்சிட்டேன்னியா, அதுக்கப்புறம் எப்படி உனக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்பிய நிறைய பேர். ஆமாம், நிறைய பேர் கேட்க தான் சரியா ப்ரோ 360 கிடச்சிருச்சான்னு. தொலைஞ்சது எப்படியா கிடைக்கும்? அந்த ஆளை போக்கு போனது தான் 35,000 ரூபா போக்கு, அந்த ஆளை போனது தான். இது வந்து லடாக் ரைடில் நமக்கு லடாக் ரைடு கூட வந்த நம்ம ஜாக் ப்ரோ வந்து ஒரு 360 நமக்கு கொடுத்தாரு. அதை வச்சு வீடியோ எடுத்தேன். அப்புறம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு 360 இல்லாமல் ஒரே கை உடஞ்ச மாதிரி இருந்துச்சு பார்த்துடுங்க. வீடியோவில் எடுக்கும்போது ஒன்று கூட இல்லாமல் நான் எடுத்துக்கிட்டு இருக்கேனே, வெறும் கோப்ரோ வச்சு தான் உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் தான் நம்ம மலேசியா, ஏற்கனவே மலேசியாவில் தான் இது வாங்கினது. மலேசியாவில் தான் நம்ம அண்ணன் வந்து கொடுத்துருந்தாப்புல நமக்கு. அதே அண்ணன் தான் வந்து இப்போவும் மலேசியாவிலேருந்து வந்தாப்புல. அவர் வரும்போதே நான் ஒன்று வாங்கிட்டு வரட்டா, நீ தொலைச்சிட்டேன்னு சொன்னியே அப்படின்னாப்புல. அண்ணே நீங்கள் வாங்கிட்டு வாங்க, ஆனால் என்கிட்ட உடனே கொடுக்க துட்டு இல்லையே அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்கு என்னவே பொறுமையாக கொஞ்சம் வர வர கொடுமையா அப்படின்னு சொல்லி வாங்கி கொண்டு வந்து கொடுத்தாப்புல. இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது முக்கால்வாசி முழுசாக கொடுத்து முடிச்சிருப்பேன். ஆமாம், கொஞ்சோண்டு தான் பெண்டிங் இருக்குது. அதையுமே கூடி சீக்கிரம் கொடுத்துருவேன். சரியா, கோவப்படாதிய. இப்போ ட்ரோன் வந்து நம்ம திருப்பூர் அன்பண்ணன் கொடுத்தது. அவர்கிட்ட இப்போ அடுத்த வாரத்தில் கொண்டு போய் கொடுத்துருவேன் பார்த்துக்கிடுங்க. அவரும் மலேசியாவில் வாங்கின ட்ரோனு தான். நான் என் கூட வந்திருந்தாப்புல மலேசியாவுக்கு. அப்போது நான் வாங்கின அதே 360 வாங்கின இடத்துல தான் ட்ரோன் வாங்கினாப்புல. ஸோ இது எல்லாமே நம்ம நட்பு வட்டாரத்தில் இருக்கிறதுனால நமக்கு கிடைச்ச பொருட்கள். மற்றபடி நம்ம சொந்தமாக வாங்குறதுக்கு அளவுக்கு ரொம்ப சொத்து கிடையாது பார்த்துக்கிடுங்க. ஏன் நம்பித்தான் ஆகணும். ஆமாம், எனக்கு சொத்து கிடையாது. நீங்கள் வேணால் இங்கே ஈஸி போட்டு பார்த்துக்கிடுங்க. ஆமாம், ஈஸி பார்த்துக்கிடுங்க. என் பேரில் இந்த உலகத்தில் எனக்கு சொத்து இருக்கான்னு கேளுங்க. நம்ம கரும்புலி மட்டும்தான் எனக்கு சொந்தம் பார்த்துக்கிடுங்க. கரும்புலியும் புறவியும் தான் எனக்கு சொந்தம். அப்புறம் போட்டிருக்க 4 சட்டியும் ஒரு உள்பணியனும் மட்டும்தான் சொந்தம். வேறு எதுவுமே சொந்தம் கிடையாது. இன்னும் ஒரே ஓரமாக வண்டியை நிறுத்தி வச்சுருக்காவையப்பா, டிராஃபிக் ஆக்கி விடாதியப்பா, போங்க. இது வேறு வெயிலில் நின்றுக்கிட்டு தலை கடுக்கடுன்னு வலிக்குது. இப்போ நான் போகிற ஏதோ வேறு ஏதோ நான் உங்களுக்கு நம்ம எங்கள் ஊர் எப்படி இருக்கும் தூத்துக்குடி அப்படின்னு சொல்லி காட்டிக்கிட்டு இருக்கேன். இதுதான் எங்கள் ஊரில் இருக்க பெரிய மால் பார்த்துருங்க, டிஎஸ்எஃப் கிராண்ட் பிளாசான்னு சொல்லிட்டு இதான் இருக்குல்ல ஒரு மால். அப்புறம் வேலவன் ஹைப்பர் மார்க்கெட்டுன்னு ஒரு மால் இருக்குது. இதில் வந்து வேறு கடைகள்லாம் இருக்கும். வேலவனில் வந்து வேலவன் ஹைப்பர் மார்க்கெட்டில் வேலவன் ஹைப்பர் மார்க்கெட் மட்டும்தான் இருக்கும். அதுக்கப்புறம் பெரிய துணி கடைன்னு பார்த்திங்கன்னா நமக்கு சின்னத்துறை இருக்குது. அதுக்கப்புறம் சென்னை சில்க்ஸ் இருக்குங்க. ஆமாம், போத்தீஸ் அது இதுன்னு இல்லாமல் சென்னை சில்க்ஸ் இருக்குது. இந்த இருக்குது பற்றில பெரிய அளவில் சென்னை சில்க்ஸ் இருக்குது. இப்போ கொஞ்ச நாளாக மூடி கிடந்துச்சு பார்த்திங்கன்னா இப்போ திறந்துருக்காவ. அப்புறம் இது ஒன்று இருக்குது, நம்ம கண்ணா சில்க்கு அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக ஒன்று இருக்கும். அது இந்த மாதிரி இதெல்லாம் இது முக்கியமான சாலை. இதுக்கு பேர் ரோடு பேர் எனக்கு தெரில. ஆமாம், விஇ ரோடு. ஆமாம், விஇ ரோடு முக்கியமான ரோடு. நல்ல நைட்டு நேரம் வந்தீங்கன்னா கொஞ்சம் இப்போ ஒரு என்ன சொல்கிறவங்க பாண்டி பஜார் இருக்குல்ல சென்னையில், அந்த மாதிரி ஜேஜேன்னு இருக்கும். சாப்பிட்ற பொருட்கள், துணி வாங்குறது, பர்ச்சேஸு, ஷாப்பிங்கு அது இதுன்னு பண்ணிகிட்டு இருக்கலாம். இது ஒன்று பெருசு பார்த்துருங்க, வேலவன் ஹைப்பர் மார்க்கெட்டுன்னு சொல்லிட்டு இது ஒன்று பெருசாக இருக்குது. கேஎஃப்சி யூப்சிலாம் இதில் உண்டு. ஆனால் இது ஒரே ஒரு ஓனர் தான். சென்னையிலேயும் இருக்குல்ல வேலவன் ஸ்டோர்ஸ்னு, அதுதான். தூத்துக்குடி ஒன்று சாதாரண இடம் நினச்சியலோ, அதில் இருக்கியா பெரிய பெரிய கடைகள், பெரிய பெரிய ஆளுகள் எல்லாமே. இங்கேருந்து தானே சென்னைக்கே ஏற்றுமதி ஆகுது மூளை. ஆமாம், தூத்துக்குடிக்கார மூளை தான் பாதி சென்னையில் இருக்குது.
ஐடி கம்பெனிலையும் சரி தொழிலையும் சரி. இதை நான் பெருமையாக சொல்கிறதா இல்லை இப்போ வருத்தத்தோடு சொல்கிறதான்னு தெரில. ஏன்னா பெருமையாக சொல்கிறதுனா நம்ம ஊருக்காரங்க இவ்வளோ பேர் இருக்காங்களே அப்படின்னு சொல்லி பெருமையாக பண்ணிக்கலாம். அப்போ இந்த ஊரில் நீ என்னெல்லாம் மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி வருத்தத்தோடையும் சொல்லலாம். ஆமாம், எனக்கு மூளை இல்லைன்னு இதுலேருந்து நிரூபணமாகுதா. அதனால தான் நான் ஊருக்குள்ளேயே குண்டு சட்டிக்குள்ளே குதிரை ஓட்டிக்கிட்டு கிடக்கேன். கொஞ்சம் வலி விடுங்க ஐயா, தலையெல்லாம் வலிக்குது. அக்கா என்னக்கா லெஃப்ட் இண்டிகேட்டரும் கிடையாது, அந்த ஆளை வாரிய. சரி, உங்கள் வீட்டுக்காரர் கட்டின வீடா? இப்போ இண்டிகேட்டர் போட்டிருக்காவ, அப்போ அவள் திட்ட வேண்டாம். ஏக்கா பார்த்து போங்கக்கா, ஹெல்மெட்டும் கிடையாது, இண்டிகேட்டர் மட்டும் போட்டு போங்க. அந்த அடுத்த அந்த அண்ணன் கழுத்து கோண்ண அண்ணன். ஆத்தாடி ஆத்தா, அம்புட்டு கஷ்டப்பட்டு இம்புட்டு உள்ள ஊருக்கு வந்தாச்சு. டிவிஎஸ் ஷோரூமுக்கு பக்கத்தில் ஜோஸ் டயர்ஸ். இந்த பாருங்கள், இப்போ திட்டுவார் பாருங்க என்னைய. ப்ரோ டயர் சரியில்லை ப்ரோ, டயர் சரியில்லை, பாதி டயர் தான் இருக்குது ப்ரோ. பாதி டயர் தான் இருக்குது, மீதி டயர் இல்லை ப்ரோ. குழம்புறாரு, ப்ராங்க் பண்ணுங்க. நீங்கள் தான் மாட்டி கொடுக்கணுன்ட்டு வெளியே விதியாகி போச்சு. என்ன செய்ய? ஊரில் ஆளே அம்படலை, அதனால் உங்கள்கிட்ட கொண்டு வந்துட்டு வந்துடுங்க. 40 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி மாட்டி விட்டுல. சாப்பிட போலியோ நீங்கள்? நீ சாப்பிட்டீங்களா? என்ன வேலை? ஏதோ குத்த வச்சு உட்காந்துட்டு இருக்கேன், வேற நிச்சயா. சாப்பிடணும், சாப்பிட்டுட்டு அப்படியே செய்வோம். என்ன பொறுமையாக செஞ்சு விடுங்க. போற விட்டா விட்டாச்சுங்க, வண்டி விட்டாச்சு பாயிண்ட்ல. இப்போ அப்படியே மாற்ற போறாப்புல. இந்த மாதிரி இருக்கிற டயரு எப்படி ஆக போகுது பாருங்க. அப்படியே புதுசாயிடுச்சுங்க வண்டி. டயரு ஜம்முன்னு புதுசாக்கியாச்சு. அடுத்த ரைட் எங்கடா போவேன் அப்படின்னு கூஸ்பம் மாதிரி குத்துக்கிட்டு நிற்கிது எல்லா டயருடைய பாயிண்ட் எல்லாமே. எப்படி இருக்குது டயர் பாருங்கள். சியட்டில் நம்ம 130 17 அதை என்ன சொல்கிறது, சியட்டில் 130 80 17 நம்ம போட்டிருக்கோம் பார்த்துடுங்க. இப்போ இமாலயனுக்கு வந்து 120 80 17 இருக்கும், ஒரு பாயிண்ட் கம்மியாக வரும். அதனால் நமக்கு டயர் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டு தான் டயர் வாங்குவோம். ஜோஸ் டயர்ஸ்க்கு அப்படியே நம்ம நன்றி சொல்லிவிட்டு, நானும் பழைய டியூப்பை வந்து நல்லா தான் இருக்குது, 2 பஞ்சர் தான், அதனால் எடுத்து வச்சுக்கிட்டேன். நம்ம ரைடு போகும்போது நமக்கு ஏதாவது பஞ்சர் ஆச்சுன்னா அந்த நேரம் அலைய வேண்டாம் பற்றியில் அந்த பெட்டிக்குள்ளே போட்டு வச்சு அந்த ஆளை கிடக்கும். அதனால் வச்சுக்கிட்டேன். சூப்பராக நம்ம வண்டி மாற்றியாச்சு. இப்போது கரும்புலியில் எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஒரு போன தடவை வீடியோ இதே இடத்துல வண்டியை ரெடி பண்ணும்போது டயர் மட்டும் மாற்றணும்னு சொல்லியிருந்தேன். இப்போ அதையும் மாற்றியாச்சு. வண்டி தெளிவாக இருக்குதுங்க. போயிடலாமா? ஒரு லாங் ரைடு போயிடலாமா? இங்கேருந்து கிளம்புறேன். ஹெல்மெட்லாம் போட்ட அப்புறம் தான் வீடியோ முடிக்கலன்னு ஞாபகம் வந்துச்சு. அதனால தான் ஓகே வீடியோ முடிச்சிடலான்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரோன் ஷாட்டு அது இதுன்னு எல்லாமே போட்டு சூப்பராக வந்து வீடியோவை இது பண்ணியாச்சு. அதனால் கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் உங்களுக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கானு டிங் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிட்டா. ஓகே பாய், வரட்டா மாமே.